Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல 3 letter words cursive handwritingல எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் pictures இங்க வரைஞ்சிருக்கேன். ஏனா உங்களுடைய குழந்தைக்கு நீங்க pictures வரைஞ்சு words teach பண்ணீங்கனா அவங்க ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சுக்குவாங்க. வாங்க இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். Name the picture. இப்போ இந்த pictureக்கு என்ன நேம்னு அவங்க கர்சிவ்ல எழுதணும். நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. கர்சிவ் 3 letter words. Fan. F A N fan. F மேல ரெட் லைன் டச் பண்ணனும், கீழே ரெட் லைன் டச் பண்ணனும், மிடில்ல A N. இப்போ இத போனிக் சவுண்ட்ல சொல்லணும்னா f an fan அப்படி சொல்வாங்க. f an f உம் a உம் சேர்ந்தாதான் f. f மட்டும் சவுண்ட் சொல்லணும்னா f an fan. Next picture bag. மேல ரெட் லைன் டச் பண்ணனும், b a g bag. உங்களுக்கு நான் போனிக் சவுண்ட்ஸ் தனியா ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து ஸ்பெல்லிங் மட்டும் சொல்றேன். B A G bag. நீங்க லெட்டர்ஸ் சொல்லி ரீட் பண்ணி நீங்க வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்கறதை விட போனிக் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரீட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். cat. C A T cat. Tap. T A P tap. Bat. B A T bat. நீங்க எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டார்டிங் கர்சிவ் சொல்லி கொடுக்கும்போது இந்த மாதிரி 4 லைன் நோட்ல தான் நீங்க டீச் பண்ணனும். அதே போல நீங்க இங்க டிரா பண்ணி கொடுத்துட்டு அவங்கள பென்சில்ல எழுத சொல்லணும். நான் உங்களுக்கு பிரைட்டா தெரியறதுக்காக ஸ்கெட்ச்ல எழுதுறேன். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கும்போது பென்சில்ல ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்டீஸ்க்கு சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் jar. J A R jar. Sad. S A D sad. Hat. H A T hat. இது போல வந்து நீங்க கலர்ஃபுல்லா அந்த பேஜை வந்து நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டா உங்களுடைய குழந்தைங்க எழுதுவாங்க. இப்போ ஒன் டைம் எழுதிட்டு இன்னும் கூட நீங்க ஒரு 2 லைன்ஸ் போட்டுட்டு இதே சேம் நீங்க அவங்கள பிராக்டீஸ் பண்ண சொல்லலாம். இப்போ நான் லைன் போட்டுட்டு உங்களுக்கு பென்சில்ல எழுதி காமிக்கிறேன் பாருங்க. F A N fan. இது போல நீங்க 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அவங்கள எழுத வச்சீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா பிராக்டீஸ் ஆயிடும். bag. cat. ஸ்பெல் பண்ணி அவங்கள எழுத சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த 3 லெட்டர் வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்கும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அவங்க எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு பிராக்டீஸ் ஆயிடும். tap. bat. jar.
sad. Next, hat. இந்த லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக டச் பண்ணி எழுத சொல்லுங்கள். கொஞ்சம் வெளியே வந்தால் கூட நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த லைனுக்கு மேலே இங்கே டச் பண்ணலேன்னா அதை கரெக்ஷன் பண்ணுங்கள். இங்கே டச் பண்ணலன்னு நீங்கள் சொல்லணும். அதே போல் இந்த கீழே இருக்கிற லைனை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி வெளியே வந்துட்டாங்கன்னா எரேஸ் பண்ணி கொடுங்க. இது போல் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களால பர்ஃபெக்டாக எழுத முடியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நேம் த பிக்சர் கர்சிவ் 3 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இதை உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்க ரொம்பவே அழகாக எழுதுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு வேலை கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி டீச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.